this is Lifescripts and I'm conversing. இன்னைக்கு என்னோட லிஸ்ட் ஆஃப் கெஸ்ட்ஸில் திஸ் பர்சன் இஸ் சம்ஒன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு பர்சன் மாதிரி ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. ஏன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு ஒர்க் வித் ஹிம். ஸோ a lot of things, nice things that they've always had to tell me about him, and someone who I think the word that I get often about him is he's very respectful. The kind of love that he gets, he sees it with so much respect, and that's something that touched me and I remember the most about him. And so here we have Kishen with me. Thank you. எப்போ முடியும் அப்படின்னு I get very awkward to speak about it. So. Okay. And thank you. I know that you're not somebody who says it lightly, so I take it. Thank you. What idea do you have about the next few minutes that we are going to spend here? எனக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும்னு தோணுது அண்ட் கிளீஷேஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும்னு தோணுது. அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அவ்வளோதான் இருக்கும். ஓகே, just to break the ice question. Suppose this life for you is like a puzzle, and all aspects of you ஒரு piece of the puzzle, and to make a perfect picture of Kishen, அதில் ஒரு சில பீசஸ் மட்டும் ஃபிட் ஆக மாட்டேங்குதுன்னா what part of you is it? I don't think anything fits. அதனால எனக்கு வந்து I believe it to be that way. ஏன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக வராது. இதுதான் கரெக்டுங்கிறது நான் என்கிட்ட அவ்வளோ சொல்லிக்க மாட்டேன். ஸோ ஃபார் மீ ஐ திங்க் ஏதாவது ஒரு 2 பீஸ் ஜாயின் பண்ணாலே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். பட் ஐ திங்க் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் தானே. அப்புறம் கெரியர் சரியாக போயிட்டுருக்கா, வீட்டில் எல்லாம் நமக்கு மற்றவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கான்னு எப்போவுமே ஒரு வரியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனக்கு ஒரு பசிலுங்கிறது கிடையாது, எனக்கு ஒரு லிங்க்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு நாள் லிங்க் ஆச்சுன்னா ஓகே, அடுத்த நாள் லிங்க் ஆகுமா இல்லையாங்கிற ஒரு பயத்தில் தான் இருப்பேன். ஸோ ஐ திங்க் தட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் இட் செல்ஃப். என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹாப்பினஸ் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம். நான் அந்த ரகம் தான் கண்டிப்பா. ஓகே, do you think that puts you in a constant state of fear or responsibility, which is more? It's anxiety, complete anxiety, because ஒரு fear ஒன்று வரும். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது மட்டும் தான் அந்த fear அந்த anxiety போகும். பட் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து I'll tell you, இது புரியுமா இல்லையான்னு தெரியல எல்லாருக்கும், பட் நான் சொல்றேன். ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருந்தா தான் அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் கம்ஃபர்டபுள் ஆக முடியும். பட் டைம் கொடுக்கறதுக்கு எனக்கு பயம். ஸோ அது ஒரு சர்க்கிளா போயிட்டே இருக்கும். அது வந்து எப்போ முடியும் எங்க ஆரம்பிக்கிறது தெரியாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a constant state of panic. Are we doing something right? Are we doing something that we want to do? ஒரு constant state of panic for me. Do you think நமக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா அப்படிங்கிறதுக்கான what do you think is the check? What is the anchor with which you check? அது இப்போதான் மாறி இருக்கு ஆக்சுவலாக. முன்னாடி நான் எதை வச்சு பார்த்தேன்னா மக்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க, எத்தனை பேர்கிட்ட போய் சேருது, அதை பேஸ் பண்ணி தான் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இல்லை பண்ண விஷயம் சரியா தப்பான்னு நான் யோசிப்பேன். பட் இப்போ தான் ஆஃப் லேட் நான் ரொம்ப விரும்பி பண்ணுற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காமனா இருக்கலாம், பட் பிடிச்ச சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ தட்ஸ் when I realized that மேபி நானே ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுக்கணும். இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலாம் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணணும். அந்த ரெண்டுத்துக்குமே ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக். இதுதான் போதும் நான் வாழ்ந்துட்டே இருந்தேன்னா 4 பேர் தான் நான் பேசுறது கேட்பாங்க, அது நமக்கு வந்து கண்டுபிடிக்கும். பட் அட் த சேம் டைம் எல்லாமே மற்றவங்களுக்காக பண்ணா யூ லூஸ் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப். யூ டோன்ட் நோ வாட் ஹூ யூ ஆர். ஸோ அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீல்ஸ் கூட இட்ஸ் அ வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள். ஐ டேக் ரீல்ஸ் வெரி சீரியஸ்லி. நான் ஸ்கிரிப்ட் பண்ணி ஷூட் பண்ணி பண்ணுன்னு இருப்பேன். பட் எனக்கு நிறைய வியூஸ் கிடைச்ச எல்லா ரீல்ஸுமே நான் கிடையாது. எங்கேயாச்சும் சரி இதான் ஒர்க் ஆகும்ப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ற விஷயமா தான் இருக்கும். ஸோ இப்போ ஐ டுக் அ லாங் பிரேக். இப்போ இந்த லாஸ்ட் 4 monthsல நான் மொத்தமாகவே ஒரு 7 ரீலோ 8 ரீலோ தான் போட்டிருப்பேன். விச் இஸ் வெரி லெஸ் ஃபார் மீ கன்சிடரிங் ஐ லைக் சேர்னிங் அவுட் லாட் ஆஃப் கான்டென்ட். பட் ஐ ட்ரைங் டு லைக் ஸ்ட்ரைக் தட் பேலன்ஸ் ஆஃப் வியூஸுக்காக இந்த ஒரு ரீல், எனக்காக இந்த ஒரு ரீல் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ணால் ஐ திங்க் இட் வில் reach that balance. Yeah, the commercial aspect and the emotion aspect. ஆமா, ஆர்ட்னு இருக்க முடியாது, கமர்ஷியல்னு மட்டும் இருக்க கூடாது. அது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்கணும். Okay. Now jumping to the thematic question of the show. Okay. Kishenoட லைஃப்பை வந்து ஃப்ரம் பர்த் டு நவ் பார்க்கும்போது what are the main 3
significant things that happened in your life. It's significant for you, not for others. Okay. Which made you. Abdina, now if you are an anxious person, maybe something made you this. Yeah. Now if you are a creative person, maybe something made you that. So whatever block, இப்போ நம்ம அந்த puzzle pieces பேசுகிறோம்ல, அந்த pieces of the puzzle வந்து மெயினாக உருவாக்குன சில இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ if I now just when I say this, some things might come in your mind. So அதில் whichever you're okay with sharing, can you pull up 3 things? ஷூர். இது வந்து நான் பிளான் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கலாம், பட் ஐ ஹேவ் அ பாட்காஸ்ட். நாங்கள் நிறைய இதை பற்றி பேசுறதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஸோ மை மதர் காட் டிவோர்ஸ்ட் when I was very young, when I was around 1.5 years or 2 years old. ஸோ எனக்கு வந்து she was a single mother out and out. ஸோ எந்த விதமான ஆலிமனி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட, அதுவும் சிங்கிள் மதரோட, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிங்கிள் மதரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு வீடு கூட ரெண்டுக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் வெரி அன்ஈவன் கிரவுண்ட். ஸோ ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே, ஒரு ஈக்குலிபிரியம் கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இஃப் ஐ கேன் பிக் 3 moments of my life which really define who I am as a person, the first will be is to understand the kind of life I had. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு 2 பேர் வருவாங்க. எல்லாம் எப்போவுமே இன்னைக்கு கூட ஒரு ஆட்டோக்காரன் கூட ஒரு குழந்தைய பார்த்தா கேட்குற முதல் கேள்வி அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு கேள்வியை நான் இங்கிருந்து வரேன்னு பதில் சொல்கிற, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இதுவாக இருந்தது. ஹூ am I? Like, why is my life different from somebody else's life? Why am I finding it difficult to find a house when my friend is able to find a house with a family? இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருந்தது. பட் ஐ ஹவ் டு கிவ் கிரெடிட் டு மை மாம் ஃபார் பீங் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் இன் தட் சென்ஸ் டு பிரிங் மீ அப் த விஷ் தட் ஐ வாண்டட் டு பி அண்ட் ஷீ வாண்டட் மீ டு பி. ரெண்டாவது வந்து when the hand holding had to stop at some time, when I joined ஸ்கூல் முடிச்சு 11th 12th என்ன சூஸ் பண்ண போகிறோம், காலேஜில் என்ன பண்ண போகிறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போக போகுதுன்னு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய டைமில் தான் I think is the second important stage, because I can't blame anybody else for my decisions. I am the only one who has to take responsibility for it. முன்னாடி தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வழி காட்டுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கிளியராக என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எனக்கு எந்த ஆசையுமே இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது இருக்கிறதுலே மோசம். இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, 4 வருஷம் படிச்சுட்டு போயிருப்பேன். பட் அவங்க என்ன வேணால் பண்ணுன்னு சொன்னா I felt the responsibility was a little higher. நான் விஸ்காம் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஹியூமனிட்டிஸ் பண்ணேன். முடிச்சுட்டு the third stage was when it came to the money. What am I going to do for a living? Because I've grown up having no money. I've grown up having like literally bill to bill தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அம்மாவுக்கு வந்து ஒரு 15 நாள் நடிச்சாங்கன்னா தான் இந்த ஒரு பில் கட்ட முடியும். அதுவே 13 நாள் ஆச்சுன்னா அங்கே ஒரு கேப் விழுந்துடும். அதுக்கு we have to borrow or do whatever. So it came to what am I going to do? Am I going to do it right or am I going to do it wrong? How am I going to handle my finances? Ingrada the third stage of me, which I'm still figuring out every day. So அந்த 3 moments கேட்டிங்கன்னா, one is me trying to explain to the world who I am, me being pushed into the world where I don't know what is what, and finally me being comfortable with who I am, understanding myself. So இந்த 3 விஷயங்கள் தான் ப்ராடாக சொல்லணும்னா. Okay. Yeah. I relate with your journey with the fact that I am also I also grew up raised by a single mother. So right. So yeah, the first and the common நான் ஏதாவது எழுதுனா கூட the common thing that I write is this point where ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது பிக்கப் பண்ணும்போது why is the father not coming? You see the parent teacher meeting and the kids are there and you're like, okay, because until then you don't know that it's not normal. Yeah, suddenly when it's too many people are going through the same thing but you're only going through something different, oh I am differentங்கிறத பார்க்கறதுக்கே ஒரு எக்ஸ்டர்னல் செக். ஆமாம், என் ஸ்கூலில் வந்து ஐடி கார்டில் ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். சரியா, ஃபாதர்ஸ் நேம் வந்து நாங்கள் சொன்னோம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, மதர்ஸ் அஃபிடவிட் எல்லாமே whatever I don't know what the right terms are, டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம். நான் 12th முடிக்கிற வரைக்கும் they couldn't put my mother's name on the ID card. I'm saying small things like this. ஒரு குழந்தை வந்து சமுதாயத்தில் வளர்ந்துட்டு இருக்கும்போது it's very small things that you can do to make them feel reassured that they are just like everybody else. But a school, நான் சொல்கிறது சென்னையில் வந்து இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல், ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூலாலே இது பண்ண முடியல. நான் இமேஜின் how it would be for everybody else who have that little bit of an identity crisis growing up. Like அதுவும் நம்ம வந்து வளர்ந்த டைமில் சுத்தமாக அந்த அவேர்னஸே இல்லை, to be honest. எல்லாருமே அதை ஒரு
அவங்களுக்கு அப்படியா அந்த மாதிரி அவ்வளோதான், அதேதான். வருஷம் எல்லாருக்குமே தெரியும் உங்க சிங்கிள் பேரண்ட். ஆனால் வருஷம் கூப்பிடுவாங்க, ஷுவரா இந்த பேர் தானே, இந்த பேர் தானே, ஏன் எதுக்கு, உனக்கு தான் தெரியும்ல, பிறந்ததுலேருந்து இந்த ஸ்கூலில் தானே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் யூ கான் பிளேம் தெம், அவங்களுக்கும் அவேர்னஸ் கம்மியாக இருந்திருக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் இட் டு சேஞ்ச் ஹோப்ஃபுல்லி. நம்ம இந்த காஸ்ட்ல வந்து நாட் willing to mention கம்யூனிட்டின்னு சொல்ற மாதிரி ஐ திங்க் திஸ் ஷுட் ஆமா, these people schools should understand that kids come from all sorts of backgrounds. அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு they should be respectful of it as well. Yeah. Okay, so from all of these incidents உங்களோட strength என்ன, what did you identify? My biggest strength is I'm very self aware. எனக்கு எது வராது, எனக்கு எது வரும், எனக்கு எது வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் பெட்டராக பண்ணலாங்கிறது ஐ நோ அபவுட் மை செல்ஃப். இட்ஸ் மை பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் மை பிகெஸ்ட் வீக்னஸ். மை பிகெஸ்ட் வீக்னஸ் பிகாஸ் ஐ டோன்ட் எக்ஸ்ப்ளோர். I'm very I tend to stay into my comfort zone. But it's my biggest strength because I don't do anything overly destructive and ruin everything. So adhanala it helps me stay in or state of mind. So I think that's both my strength and my weakness. Is there one particular incident which you would like to go more into? அது நிறைய இருக்குங்க. The thing is, people will always tend to pass judgments. Like அம்மா கூட they kept saying, why don't you remarry, why don't you the பையனை பற்றி இவ்வளோ, my family was like, why don't you move in with us, you can stay with us அப்படின்னு. But people don't tend to understand that they are not ஒருத்தங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னா doesn't make them like impure or there's nothing wrong with them. I think it's a great choice staying away from somebody. இன்னைக்கு எத்தனையோ மேரேஜஸ் அன்ஹாப்பியாக இருக்காங்க. பட் நிறைய மேரேஜஸ் வந்து because they are scared of divorce, because they are scared about societal thing, they'll be together also. I think this is a much better option than that. You're giving somebody their freedom, giving two parties their freedom, their independence to do whatever they want to. In different moments, people have failed to recognize that. அது எப்போவுமே ஒரு டிவோர்ஸ்லான்னு சொன்னால் அடுத்த செகண்டே அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா அந்த திட்டு தான் ஆக்சுவலாக childhood இதுவே. So I feel that is something that has always bothered me. Like growing up, I'm glad I have a bit of an open mind. I like to use the word open mind strongly because I believe people who think divorce is wrong or divorce is weak are definitely not as open minded as everybody else. அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன். But I can't think of special moments, so I don't think it's right for me to say it because it involves other people as well. But எனக்கு I've faced things like this in that phase. What does it invoke in you when someone puts it across back to you like you're not supposed to feel okay about it? அப்போ எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் எப்படி தாண்டி போகிறதுன்னு தான் நான் பார்ப்பேன். சரி இதெல்லாம் நடக்கும் போது தாண்டி போயிடுவோன்னு. பட் இப்போ வந்து எனக்கு வந்து கோவங்கிறது இல்லை, பட் எனக்கு புரியலை, ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது, இன்னுமாடா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தோணுது. தட் டு பீப்புள் ஃப்ரம் சில பெண்கள் வந்து அவங்களே வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து வருவாங்க. அவங்களே டிவோர்ஸ் ஆனவங்களை ஜட்ஜ் பண்ணும்போது, யோ நீயே இந்த நிலைமையில் இருக்கணும், நீ வந்து இப்படி இருக்கிறது, யூ ஷுட் only be ashamed. Actually no, I shouldn't say that also. People are in relationships for different reasons. But அந்த ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது வந்து இப்போ அது பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் குழந்தைத்தனமாகவும் இருக்கும். Okay. This feeling of, so when I say I relate with the being single parented, I also equally mean that I also understand the journey of being anxious. Because on the base stronger illadappo we get used to that feeling of okay, that's always there. And yes, I did a lot of work to adha taandi stability kandupidikiradhukku. What was your journey with finding stability within with அந்த ஒரு jitteriness போகாம, jitteriness போறதுக்கு? ஆக்சுவலாக எதுவும் பண்ணல. ஐ ஃபெல்ட் டில் ஒரு 20-22 வயசு வரைக்குமே இட் வாஸ் ஜஸ்ட் மை மாம் கைண்ட் ஆஃப் கோயிங் அவுட் ஆஃப் த வே டு அஷ்யூர் மீ, இல்லை பரவாயில்ல எல்லாம் ஓகே தான், கவலைப்படாத சரியாயிடும் அப்படின்னு அவங்களோட அந்த வார்த்தை தான் ஆக்சுவலாக எனக்கு அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துச்சு. பட் ஆஃப்டர் ஐ க்ரூ லிட்டில் ஓல்டர், என்னோட லைஃப் என்னோட கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் தெரப்பியாக இருக்கட்டும் ஆர் ஜஸ்ட் பீங் அ பார்ட் ஆஃப் சப்போர்ட் குரூப்ஸ், வாட் எவர் இட் இஸ் ஐவ் டன் இன் த லாஸ்ட் 4-5 years, அது எனக்கு நிறைய ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது we tend to forget the wider array of things. But நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது, especially like a therapist who has no involvement in our lives, அது இன்னும் கொஞ்சம் வைடரா ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரச்சனையோட வெயிட் அவ்வளோ நமக்கு தெரியாது. So that kind of helped me a lot. எனக்கு I've always been an open advocate of therapy. சில பேருக்கு they have bad experiences because maybe they don't have the right therapist or maybe they don't have the right mindset. But I've always been an open advocate because எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு லைஃப்ல at very very low stages of my life. So I think that helped me find some ground as an adult.
பட் as a child it was just அந்த ஒரு வார்த்தை இல்லை ஒரு 2-3 நாள் காமா போச்சுன்னா ஓகேப்பா அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி வரும். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே. Is there anything that you wish you did differently through all of these changes in your life? கண்டிப்பாக, எஸ்பெஷலி as a child நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாம், அம்மா கூட நின்று இருக்கலாங்கிற ஒரு that's something I actually kept bugging me, which I kept bringing up in therapy, saying நான் இன்னும் பண்ணியிருக்கலாமோ, நான் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகிக்கல அப்படின்னு. பட் ஐ வாஸ் அ கிட், வாட் குட் ஐ ஹவ் டன்? அது நான் புரியறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஐ திங்க் the more you grow up, the more you realize that you are helpless in different moments of life. எனக்கு என் லைஃப்பில் மொத்தமாகவே இருந்த ஒரு ரிக்ரெட் என்னன்னா, 3 ரிக்ரெட் இருக்குது எனக்கு. ஒன்று, நிறைய சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப தைரியமாக இருந்தது கிடையாது. நான் தைரியமாக இருந்திருந்தேன்னா I would not have let a lot of people down. Now I've been a coward at many places in life, which I'm not proud of. ரெண்டாவது வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற பயத்தில் நிறைய விஷயம் பண்ணாமல் இருந்திருக்கேன். மற்றவங்க ஜட்மெண்ட், லைக் இஃப் தே ஜட்ஜ் மீ வாட் வில் ஐ டூ அப்படின்னு சொசைட்டி என்ன சொல்லுவாங்கங்கிற பயத்தில் நிறைய பண்ணாமல் இருந்திருக்கேன். தட்ஸ் நம்பர் 2. அண்ட் நம்பர் 3, நாட் எக்ஸ்ப்ளோரிங். எனக்குள்ளேயே நான் ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே நான் வாழ்ந்துருவேன். எனக்கு எதுவுமே புதுசாக பண்ண வேணான்னு. ஐ ஃபீல் இது இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணியிருந்தேன்னா ஐ would be not somewhere else, but I would be happier னு தோணுது. Okay, with more richer experiences. ஆமா, yeah, definitely. ஆனா சொன்ன 3 விஷயத்துலயுமே you said fear only. ரொம்ப பயம் இருக்குங்க. It comes with anxiety. It comes with anxiety because you need to hold on to something. ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சாதான் நம்ம வந்து பிடிச்சிட்டாதான் we'll be comfortable. இப்போ வந்து ஒரு film set, since I'm an actor now, ஒரு ஃபிலிம் செட்டுக்கு போய் என்னால் ரொம்ப ஆங்ஷியஸாக இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுதுனாலே இட்ஸ் அ பிக் வின் ஃபார் மீ. அண்ட் தட்ஸ் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி நவ். ஸோ ஐ எம் அ பிக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், பட் ஒர்க் இஸ் ஹேப்பனிங், ப்ராக்ரஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. ஆமாம், எல்லாருமே கடைசி வரைக்கும் அதுதானே ட்ரை பண்ணுறது. ஆமாம் ஆமாம். இப்போ ஸ்டெபிலிட்டிக்கு வந்து சில ப்ராக்டிசஸ் ஆல்சோ வில் ஹெல்ப். ஸோ வாட் ஆர் யோர் ப்ராக்டிசஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி? எனக்கு பெரிய விஷயம் வந்து ஓவர் திங்க் பண்ணும்போது அதை அக்னாலேஜ் பண்ணுறது தான். நான் எப்போவுமே மை தெரபிஸ்ட் டெல்ஸ் மீ தட் ஆல் த டைம். ஷீ சேஸ் when you overthink something, ஒரு விஷயம் நீ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தோணுச்சுன்னா உடனே அதை அக்னாலேஜ் பண்ணு. நீ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லு. அது சொன்னாலே உனக்கு half the problems வந்து you stop building and spiraling in your head. ஸோ எனக்கு அதுவே தட்ஸ் ஒன் திங் that I do. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இங்கே பாரு ஓவர் திங்க் பண்ணிருக்கேன், டைவர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் I just go for a walk or எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட போவேன், இல்லை படம் பார்க்க போவேன், உடனே நான் டைவர்ட் பண்ணிப்பேன். unless it's something that's not too alarming. ரொம்ப அலாமிங்காக இருந்தால் அப்போ வந்து பெரிய பிரச்சனை இருக்கும்போது அப்படிலாம் பண்ண முடியாது. பட் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு நான் உணர்ந்தா நான் அதை பண்ணுவேன். that really helps me bring some stability. So I cross that one rough patch and then I'm able to next day is new and I'm able to carry forward. Now you said you would like to change 3 things. ஆமாம். அது மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன், இன்னொரு ஜாய் நிறையா இருந்திருக்கும் அப்படின்னு. அது மாறி இருந்தால் வாட் வுட் யூ ஹேவ் லாஸ்ட்? Is there a downside to? It could have got like சில விஷயங்கள் வந்து இந்த பயத்தில் நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். எனக்கு வராதுங்கிற பயத்தில், வேறு ஏதாவது பயத்தில். மேபி அது உண்மையாக, அந்த பயம் உண்மையாக, அந்த ஃபியர் உண்மையாக இருந்ததுன்னா I would have lost out on a lot of peace or confidence. ஸோ அது கண்டிப்பாக நான் இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, which I'm glad that I didn't. எனக்கு ரிக்ரெட் இருக்குது, பட் at the same time சரி ஓகே நம்ம பண்ண ஒர்க்னால நம்ம ஒரு டீசெண்டான இடத்துல இருக்கோம். ஸோ அதை பற்றி அவ்வளோ கண்டுக்க வேணாங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஸோ அதில் ஒரு பாசிட்டிவும் அந்த ஃபியரில் இருக்கலாம். கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஸோ ஓகே. இப்போ கிஷனை பற்றி ரொம்ப தெரிஞ்ச பீப்புள், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பீப்புள், ஓகே இதெல்லாம் இதனால தான் கிஷன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு இஃப் தே லுக் அட் யுவர் லைஃப் அண்ட் சே how will they describe you? இதனால தான் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அது எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. See, I think one thing people I like to believe that people say about me is I have a lot of empathy. நான் மற்றவங்களை பற்றி நிறைய யோசிப்பேன். So maybe because I didn't get that a lot, I give it a lotங்கிற விஷயம் I think people might say about me. Some friends think that way about me. So அதனால மேபி அப்படி சொல்லலாம். கரெக்டான ஆன்சர். Yeah. சம்டைம்ஸ் இந்த பார்ட் ஏ பார்ட் பி எப்பவுமே எனக்கு ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. ஒரு ஆன்சர் தான் ஈஸி, இந்த 2 ஆன்சர் தான். ஒரு ஆன்சர் தான், क्वेश्चन தான் 2. ஓகே. அதே மாதிரி someone who doesn't know Kishen, what do they notice mainly about you? ரொம்ப ஜாலியான பையன். சில பேர் வந்து ரொம்ப சீன் போடுவான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, which I'm fine with. It's okay. He has a very influence யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன் ட்விட்டர்லையும் எங்கேயாச்சும்.
பட் நான் ஆரம்பத்துல ரொம்ப சண்டை போடுவேன், இல்லடா நான் இப்படிதான் வந்து கஷ்டப்பட்ட பாத்தியா. இப்போ வந்து ஓகே, என்னை பத்தி அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு, அவங்க அவ்வளவுதான் சொல்றாங்க. ஒரு நாள் மேபி என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ பார்த்து என்னை பத்தி அதிகமாக தெரிஞ்சதுன்னா மேபி அவங்க ஒப்பீனியன் மாத்திப்பாங்க. அவங்க ஒப்பீனியன் மாத்திருக்கு எவ்வளவு கிடையாது. ஸோ நான் பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். How much did you actually your mother's career impact your career? Absolutely nothing, if I can be honest. Because ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்தேன், உங்களோட கரியர் வேறு என்னோட கரியர் வேறு. ப்ளஸ் எங்கள் அம்மா நடிக்கிறது நிற்பாட்டி ஒரு நான் ஐ debuted in 2022. She stopped acting in 2010. So 10 years gap இருந்தது. And it's not like, see, serious பண்ணிட்டு இருக்கவங்க, no offense, but they are not like people who are empowered to pull strings. So unless your dad is a mom is a big actor or a big director or producer, you don't have the power to influence. இன்னைக்கு கூட எங்கள் அம்மா ஃப்ரெண்டு யாராச்சும் அப்போ ஒர்க் பண்ணுற யாராச்சும் கூப்பிட்டு வந்து மீட் பண்ணலான்னு சொன்னால் நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா கிட்டே நீங்கள் கேட்டுப்பாங்க, நான் போகவே மாட்டேன். ஷி ஹேட்ஸ் இட், ஷி திங்ஸ் ஐ டோன்ட் ஷோ ரெஸ்பெக்ட். பட் எனக்கு என்னன்னா, நான் விஸ்காம் படிச்சுட்டு யூடியூப்ல 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு சினிமாவுக்கு வந்ததுனால இந்த சினிமாங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தூரங்கிறது எனக்கு தெரியும். எத்தனை பேர் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு கூட ஏங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வந்தால் அதில் எதுவுமே இல்லை. ஐ வாண்ட் டு ஓன் மை ஜர்னி, வெதர் ஐ எம் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆர் வாட் எவர் ஐ ஆம், ஐ ஓன் இட், இட் பி மைண்ட். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஐ டோன்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட் பீப்புள் நோ தட் ஐ கீப் மை மாம் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். இன்னைக்கு கூட ஏதாவது இன்டர்வியூ அம்மாவோட பண்ணணும்னு சொன்னால் நான் அம்மா இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். எந்த படத்தோட ப்ரிவ்யூ இது வேணாலும் அம்மா நான் கூப்பிட்டு போக மாட்டேன். இப்போ மட்டும் ஒரு படத்துக்கு அம்மா ஒரு வாட்டியாச்சும் அம்மா நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு அம்மா கூப்பிட்டு போகிறேன், அதை விட கூப்பிட்டு போக மாட்டேன். படத்தோட பூஜைக்கு அம்மா கூப்பிட்டு போக மாட்டேன், எதுக்குமே நான் அம்மா கூப்பிட்டு போகிறேன். மை லைஃப் இஸ் மை லைஃப். ஒரு மதரா whatever she can do, but as an actress I have எனக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷன். Now, before you faced the world in the whatever it is, in the வீடு கிடைக்காததாகட்டும் இல்லை ஸ்கூலில் வந்து மற்றவங்க இது பண்ணுறதாகட்டும், all of these incidents நடக்கிறதுக்கு முன்னாடி, if you can go back to yourself and prepare yourself, hey, this is what is going to happen. So now if you have the chance to add something more to tell your old, I mean young self, பழைய self, what would it be? To just have some faith. எனக்கு தெரிஞ்ச நிறைய சிச்சுவேஷன்ல I've had no hope or no faith. அதனாலே நான் வந்து ஏதாவது ஒரு டைம் வைலவே பண்ணிடுவேன், இல்லைனா கிவ் அப் பண்ணிடுவேன் ஈஸியாக. அது கொஞ்சம் உன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுக்கோ, இல்லைனா சிச்சுவேஷன்ஸ் பெட்டராக இருக்குங்கிறதுல கொஞ்சம் நம்பிக்கை வச்சுக்கோ. நான் என்கிட்ட if I can go back and tell myself, I feel like I'll be in a I could have gotten through some situations better. I wouldn't change anything. ரொம்ப அடி வாங்கி வந்திருக்கேன், ரொம்ப அடி வாங்கினதுனால தான் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ I won't change anything, but I'll tell myself கொஞ்சம் நம்பு, பெட்டராக இருக்கும். I think of late the biggest learning that I have also been very strongly believing in is நம்மளோட வேலை வந்து ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நடக்கும். அது நடக்காதுன்னு நினைச்சு அதை நீ சொதப்புறதுக்கு நிறைய விஷயம் பண்ற தெரியுமா, அதை மட்டும் பண்ணாம இருக்கிறதுக்கே that's a lot of work. Yeah. Especially when you're an anxious person, it's so much work to simply be. அந்த சொதப்பாம இரு, அதான் உன்னோட the biggest job that you have to do to achieve something is ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது பண்ணிட்டே இருக்கணும். And one thing I tell myself, which I've started to realize, is that நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இருக்கிற ஃபீல்டில் வந்து 10 பேர் 10 விதமாக பண்ணுவாங்க. அந்த 10 பேர் பண்ணுறதை நான் பார்க்கும்போது ஐயோ அவங்க இது பண்ணுறாங்க, நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பட் அதை பண்ணுறதுனால நான் என் கோலை மீட் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ எதுக்கு நான் அதை பண்ணணும், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஐ ஃபீல் ஐம் ஸ்லோலி கெட்டிங் டு தட். மை கோல் இன் லைஃப் இஸ் டு பி a good human being. I know it's a very open wild thing which everybody wants to do. Who doesn't want to be a good human being? But என்னால் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக முதல்ல யாருமே பாதிக்கக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், பாதிக்காமல் ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியுமா, whether it's for other people or for myself or making people smile or laugh or something, I want to do that. So I don't want to participate in any race. முதல்ல நான் அதை வந்து even though I say it, I end up participating in every race possible. I try to stop myself from doing that. That's what this phase of my life is dedicated to. Okay. Now that you brought the topic of being a good human, what is your experience with darkness? Being evil or having evil thoughts or enna solradhu, கோவம். Sometimes
the first instinct that comes to your mind is a negative instinct. நம்ம ஒருத்தவங்கள திட்டு ஒரு கெட்ட வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும் ஒருத்தவங்க நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா. பட் only in action we change it to forgiveness or பரவாயில்ல whatever. But the instant, we are all wired to have both negative and positive reaction. So what do you do when you have a dark reaction which if you act on it you'll be in jail, but if you don't? இல்ல எனக்கு அவ்வளோ டார்க்கா அது எனக்கு வந்து என்னன்னா, since you spoke about darkness, like I'll talk about one thing. நான் ஸ்கூல்ல 10th 11th 12th படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணேன். 11th 12th மோஸ்டா. ஸோ அப்போ வந்து when you want to make fun of somebody or you have to make jokes, that's what makes you win. ஸோ மற்றவங்க அதை பண்ணுறதை பார்த்து நம்மளும் அதை பண்ணணும்னு கற்றுக்கிட்டு அது ஒரு விதமாக ஒரு புல்லிங்காக மாறிடுச்சு எனக்கு. லைக் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸோ அவங்க அது ஒரு பர்சன் நான் பார்க்க மாட்டேன். ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுவோம், கலாய்க்கணும்னு சொல்லிட்டு I've gone to any extent to make fun of people, which I didn't realize. எனக்கு எப்போ புரிஞ்சதுன்னா ஒரு கோவிடுக்கு ஒரு few months முன்னாடி என்னமோ ஒரு புல்லிங் பற்றி என்னமோ ஒரு விஷயம் வந்திருந்தது. ஸோ அப்போது நானும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஒன்று போட்டேன் ஃபேஸ்புக்கில். அப்போது saying இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா, if I have caused any harm to you, please tell me. I'd also like to take accountability for it அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என் ஜூனியர் வந்து ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டு she told me, நான் ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னமோ அவங்க என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. I said something very harsh to her, like about a character, about the way she spoke, and there was also like on the judges வந்து you know how it is, it's entire back and forth. அந்த இதில் there was something said about like I shamed the guy, like it was her and a guy against each other. I said something, a comment about his body or something, and I said something. So she was so scared that she did not perform for a year after that on stage. நான் அது கேட்ட உடனே I was absolutely shattered. Like எனக்கு that's not the person I wanted to be, and I was just disgusted with myself. That's when I started therapy, I started my podcast, I started everything, and அந்த வாரம் தான் I decided that a lot of things need to change. And if I want to be a certain kind of person, நான் அதை நோக்கி நான் அதாவது ஒரு வேலையை பார்க்கணும், கான்ஷியஸாக பண்ணணும். அந்த பொண்ணுக்கிட்ட நான் எத்தனை வாட்டி சாரி கேட்டேன்னா அந்த பொண்ணே என்கிட்ட சொல்லிச்சு, ப்ரோ ஜஸ்ட் forget it, it's fine, like it doesn't, sorry to make a joke out of it, but like she was just like enough, it's okay அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட்லேருந்து my life has been absolutely different. Even our mutual friends, if you ask them, who I used to work with, அவங்களே நிறைய இடத்துல வந்து ஓவராக கலாய்ச்சி அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ அதை சொல்லியிருக்க கூடாது, நீ கலாய்ச்சிட்டு அப்படின்னு. I realized that is a problem for me. I don't know where to draw the line, even with my best friends. So then I started changing that. மற்றவங்களை பாதிக்காமல் எப்படி இருக்கணும், நான் சொல்கிற விஷயங்க வந்து அந்த மொமெண்ட்டில் 4 பேர் சிரிக்கிறாங்கன்னா நான் ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறேன்ல, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது. Why am I feeling like I have the power to say something? Why do I have the feeling that I have the power to comment about somebody's life? அங்கேருந்து எல்லாம் மாறிடுச்சு. So like even if you take my reels in the past, how many ever 3 years, you will not find anything against anybody in particular. I've made, I shouldn't be saying it, but hilarious reels about people, but I don't put it out. Okay. I'll just keep it with myself. I'll just be like, you know what, it's okay, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பாதிக்காமல் இருக்கணுங்கிற ஒரு இதில் இருந்தேன். I stopped reviewing films, I stopped doing all of it because I felt like, what am I doing, what am I giving out? And at one point I felt like ஒரு 5 நாள் 6 நாள் நான் யாரையும் பாதிக்காமல் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தேன்னா அடுத்த 6 நாள் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். அதுவே நான் ஒருத்தங்களை கலாய்ச்சி ஒரு ரீல் போட்டேன்னா ஒரு 1000 நல்ல மெசேஜ் இருந்தாலும் ஒரு 2 பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு மெசேஜ் இருந்தால் கூட I'm bringing negativity back to myself. So I started believing that whatever I give is what I get. So I'm not going to give anything bad. I'll give whatever good I have, hoping that I'll get back some good. From that day onwards, I've really vouched for that, and I've only gotten good back. I've not, நான் யாரையும் ஹர்ட் பண்ணும் புண்படுத்தணும்னு வாண்டடாக எதுவுமே சொன்னதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. And I'm very happy. I'm very happy with the person I am right now. And I feel like everybody will have a time in their life where they look back and they realize, sorry, நான் ரொம்ப TED Talk மாதிரி பேசிட்டு இருக்கேன், but இல்ல அதான் கோல். When they look back and realize that you're not the best version of yourself, or you're not trying to be the best version of yourself, like you should change. எனக்கு I'm in that process. It's an everyday effort, but it's worth it. So that was my darkest thoughts. From your life, if there is a lesson in one line that you can give to people, what would it be? இதுதாங்க, never be afraid of accepting that it's your mistake. நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் சரி, அதை வந்து முதல்ல ஒத்துக்கோங்க, or hear the other person out. Don't be the first person to jump and deny and learn to respect other people's feelings. இப்போ அந்த ஒரு பொண்ணு அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு என்னோட ஜூனியர், நான் பேசுனது கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபேஸ்புக்கில்
நான் அந்த பொண்ணை அப்படியே பிளாக் பண்ணி விட்டுருந்தா ஐ மைட் நாட் பி திஸ் பர்சன் டுடே பட் ஐ சோஸ் டு அக்செப்ட் இட். நாட் சேயிங் நான் ஒரு பெரிய வள்ளல் லைக் செலவைங்க நான் சொல்ல வரல. பட் அந்த மொமெண்ட்ல யூ ஷுட் அக்செப்ட் தட் தேர் நதிங் ராங் இன் பீயிங் ராங். சம்டைம்ஸ் தேர் ஆல் ராங். அது வந்து கத்துக்கிட்டு வரது தானே வரட்டு. ஸோ டோன்ட் பி அஃப்ரேட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் mistakes and to learn from it. That's the one thing that anyone, if somebody can watch my life as a movie, that's one thing they'll take from it. ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பேசிட்டு நான் மன்னிச்சிருங்க, சாரி. என்னோட லைஃபே ஒரு செகண்ட் இப்படி ஃபாஸ்ட் ஆகி போன மாதிரி இருக்கு. Is there a rule that you have for yourself in order to navigate life? Not to navigate life, but இது நான் எல்லாத்துக்குமே நான் நாட்னு சொல்லிட்டு வேற ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. I have certain things that I don't do. Certain things I do, which அதுவே கொஞ்சம் செக்காக இருந்ததுன்னா I feel like I have control over my life. Like I don't drink, I don't smoke, I don't do drugs. எனக்கு வந்து it's not because நான் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம் தப்பு அப்படின்னு இல்லை. But the fact that I don't do it gives me a certain sense of stability over my life. எனக்கு காலையில் என்னவா இருந்தாலும் 7:30 எந்திரிச்சிருவேன். 7:30 எந்திரிச்சு கூட நான் தூங்கிடுவேன். பட் 7:30 நான் எந்திரிப்பேன். Whatever happens. Like அது ஒரு எல்லாரும் சொல்ல 7:30 எந்திரிக்கிறதுலாம் ஒரு விஷயம். But I'm saying whatever it is, like 7:30 I'll be up. Even if I wake up at 5, sleep goes at 5 o'clock, 7:30 my body will wake up. Then I know that okay, I'm intact. Or routine mari I keep building. So I like doing those 5-6 things which keep me intact. Every day morning amma message endirchone amma message first thing saying love you, have a nice day, adha nanappa enga amma reply பண்ணுவாங்க. So I try building a routine throughout my day. It helps with anxiety as well because any sort of routine will cut out that English more what வருங்க uncertainty. So அந்த ஒரு விஷயம் தான். So நீங்க என்ன கேட்டீங்க நான் என்ன சொல்றேன். What are your rules in life? Rules, but these are things which keep me intact. Rules இல்ல, but it's like unsaid rules மாதிரி. So இத நான் செக் பண்ண என்னோட லைஃப்ல ஒரு கரெக்டான ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் தோணும். Have you found a way to be stable about uncertainty? I think it comes back to overthinking now. Because it's all temporary thoughts for me. நான் வெட்டியாக உட்காந்துருப்பேன் 40 days ஷூட் பண்ணி 5 days சும்மா உட்காந்து கூட 40th day யோசிப்பேன் வேலையே இல்லை அப்படின்னு. ஸோ தென் it's not my duty to go and find new job. It's my duty to say 40 நாள் வேலை செஞ்சல மூட்டு ஒரு 7 நாள் உட்காரு அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சம் செக்கில் வச்சுக்கிறதே it gives you some stability. What is the content that you consume generally? மோஸ்ட்டாக நாங்கள் ரீல்ஸு, யூடியூபு. நான் ஃபுட்பால் ரிலேட்டட், ஐ லவ் ஃபுட்பால். ஸோ ஐ வாட்ச் லாட் ஆஃப் ஃபுட்பால் ரிலேட்டட் வீடியோஸ் பார்ப்பேன். தமிழ் யூடியூபர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் நான் பார்ப்பேன். எனக்கு ஐ லவ் சீங் நியூ டேலண்ட்டுங்க. இப்போ ஒருத்தங்க 10,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருப்பாங்க, அப்போ நான் பார்த்துட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு 100,000 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், எல்லாம் பேசுவாங்க, எங்கேயாச்சும் போய் பேசுவாங்க, இந்த யூடியூபர் பார்த்தியா செம்ம பையன். அப்போ எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, நான் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. So I like having that feeling. I love supporting. I might not go out on a limb and support them all the time because some of them might be controversial or நம்ம ஒரு விஷயம் இப்போ endorse பண்ணா நம்ம ஒருத்தரோட ஐடியாலஜி endorse பண்ற மாதிரி இருக்கும். But I like enjoying watching all of it. So அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். மோஸ்ட்லி அந்த மாதிரி கான்டென்ட் தான். What is something that impacted you the most when it comes to YouTube or films, whichever that you would like to share? It's close to you, impacted you, you relate more with it. எனக்கு யூடியூப்ல one thing that it impacted me most is negativity handle பண்ணுறது. பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் பார்த்துருக்கேன். யூடியூப்ல ஒரு மூவி ரிவ்யூவராக இருந்து 2 எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் I've seen all the hatred that's possible. ஸோ அதை தாண்டி வந்தது வந்து it gave me an idea of what people want and what people don't want, which is very precious for me as a creator. With cinema is a boon and bane for me because எனக்கு வந்து லைஃப்ல நிறைய fill in the blanks பண்ணது சினிமா தான். ஆனால் அந்த blanks தப்பாக எழுதுனது சினிமா தான். லைக் இப்போ I strongly believe with women and love, cinema has done irreparable damage to the minds of people. அது ஒரு எபிசோட் நான் யூடியூப்ல என்னோட சேனலில் போட்டிருக்கேன். லைக் சினிமா பார்த்துட்டு தான் லவ்னா இவ்வளோ லவ் கொடுத்து தான் ஆகணுங்கிற விஷயங்கள்லாம் நான் சினிமா பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். விச் அது அந்த ரொம்ப பேட் எக்ஸாம்பிள், ஒரு இரேசர் விற்பாங்கல்ல, பென்ல எழுதினா இரேஸ் பண்ண முடியும் சொல்லி அந்த ஸ்கேம் அது இரேஸ் பண்ணா ஃபுல்லாவே பேப்பரே கிழிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அது irreparable டேமேஜ் பண்ணிருச்சு எனக்கு. ஸோ அது வந்து பெயின். பட் பூன் என்னன்னா it taught me to celebrate the smaller things in life. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு ஃபேஸ்ல ஒரு சிம்பிளான படம் பார்த்தேன்னா அதுல இருந்து ஒரு விஷயம் கற்றுப்பேன். இப்போ வந்து at a very weird time in my life, ஜோ அப்படின்னு ஜோஜின்னு ஒரு படம் இருக்கு மலையாளத்துல.
எதுவுமே இல்லைங்க அந்த படம். ஒரு கோவிட் டைம்ல ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு தம்பி அக்காவுக்கும் நடக்கிற ஒரு இதுதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த படம். பட் சீயிங் சம்திங் சிம்பிள் லைக் தட், இட் டேக்ஸ் மீ அவுட் ஆஃப் மை வேர்ல்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் மீ திங்க் தட் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இருக்குல்ல, பேசிக்காக நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல, அப்போ ஓகே இன்னைக்கு கடந்து போயிடலாம்னு ஒரு நம்பிக்கை. ஸோ நம்பிக்கையும் அதான் கொடுக்குது. சேம் டைம் கொஞ்சம் பேடான கான்செப்ட்ஸும் கற்றுக் கொடுக்குறது சினிமா தான். Now moving to the last section. Your ideal life, like if you can describe it in a sense that this is you now living your ideal life. Let's say this, we're talking right now in 2030 and you've already achieved whatever you want to achieve emotionally, monetarily, socially, ella vidathiliyume, physically, in every aspect. So now if I'm just going to pick your brain and ask you like this, or a writer, if you can, as a creator, if you can just be very illogical and just say whatever comes to your mind. How was your morning? In my ideal life, Yeah. Now it's 2030 and you checked all your boxes. Okay. Everything around you is perfectly the way you want it. ஐயோ ரொம்ப கஷ்டமான செக்மெண்ட். ஒரு 7 o'clock எந்திரிச்சிட்டு எனக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. அப்போயும் இல்லைனா சந்தோஷமா இருக்கும் ஐடியல் லைஃப்ல. உட்காந்து ஒரு 2 hours எழுதுவேன். I'll watch something for 1 hour and write something for 1 hour. That will be my ideal morning and play with my cat. Hopefully I'll 2030 na make it or child. Play with my child and my cat. The morning routine. That will be my ideal start. Okay. Who are your okay, who are vanda ad nammalaala guess panna mudiyadhu. How is your workplace? Do you have a workplace? Yeah. Ideally I'd like to I came to cinema wanting to be a writer or to create content. So some place with 7-8 youngsters, appo அந்த டைம்ல இருக்கிற youngsters working on something interesting, அந்த மாதிரியான ஒரு work space, very casual, timings எல்லாம் இல்லாம they can come and use the space for whatever they want to, but anymore ஒரு work நடக்கும் அந்த மாதிரி ஒரு space. How is their relationship with you? What are the things they talk about you? Hopefully they don't bitch about me. I think ஒரு elder brother, because I was in digital marketing for 3 years. அப்போயும் I was like 25 and everyone in my team were like 18, 19, most of them. So அப்போவே அவங்க அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க, யார் தான் இந்த பூமர் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் இருந்தாலே போதும். I was very happy with that. Like ஒரு elder brother vibe. ஸோ அது இருந்தாலே போதும். Okay. What is your biggest achievement as of now 2030? I think I've given a lot to cinema, decently a lot to cinema by this point. Hopefully at that time I should be in a place where cinema is also giving me a little bit, like it's giving me a small space for where நான் ரொம்ப பயந்து பண்ணாம கம்ஃபர்டபுளா இவர் பண்ணா இத்தனை பேர் பார்ப்பாங்கங்கிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருக்கணும். Now as of 2030 நீங்க வில்லங்கமா வச்சிருக்காங்க as of 2030 யார் கூட வேலை செஞ்சதுல you're feeling very very proud of? Honestly I சொல்றேன், I don't know what my future holds, but even if it's 2060 I know that I'll be happiest having worked with Darbuka Siva, because he's a genuine very nice human being and he took very good care of me. I feel if Mudhal Nee Mudivum Nee மாதிரி ஒரு முதல் படம் நம்ம அமையலனா, not with regards to the reception it got, but how it was made, I would not be influenced today. Okay. So அதனால தான் he gave me hope and he gave me the confidence to be an actor. So for me always it's him. I'm very happy working with him. Okay. What are you grateful for? Maybe I didn't have control over how shaky my upbringing was because of various factors, but I'll be grateful if it's not as shaky when my kid or kids grow up. I'll be very grateful for that. You will be grateful for your own capacity to have found stability enough to provide it for the other person is what you mean. ஆமா, ஒரு familial senseல அது. And I'll be very grateful if, see, already 2017 content create பண்ண ஆரம்பிச்சு 2023 I had to redefine myself at least 6 times because times are changing that quickly.
if I'm still relevant then I'll be extremely grateful for it because உங்களுக்கு தெரியும் it's very difficult. ஸோ அப்போ இருக்கிற வேகத்துக்கும் அப்போ இருக்கிற கான்டென்ட்டுக்கும் இப்போ ஏஐ வேற வந்துருச்சு அப்படின்னா என்ன இருக்குன்னு தெரியல. பட் அப்போ கூட கொஞ்சம் ரெலவெண்டா இருந்ததுன்னா I'll be very very happy. Okay. Now we can come back to 2023. 2023. இது ஒரு செகண்ட் ஆக்ஷன் ஆயிடுச்சு. 2020 30 என்ன பண்ணிட்டு இருக்கோம். இருப்போமா மாட்டோமா? இது அதுவே இருக்கு. Yeah. So now talking about having spoken about that vision and coming back now, how much do you feel you are aligned towards that vision? Already உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்ல what do you think are highly helping you stay there? I think I'm on the right path, at least now I believe. எனக்கு நான் என்ன லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பேட்டில் பண்ணிட்டு இருந்தேன்னா சினிமாவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 to 5 ஜாப் எடுத்தேன். 9 to 5 இருக்கும்போது ஒரு கிரியேட்டிவ் இதுவே இல்லை எனக்கு. என்னமோ ஒர்க் பண்ணுவேன், எவனோ அது கிரெடிட் வாங்கிட்டு போவான். அடி நம்ம ஏன் அதில் இல்லை, நம்மளே யாரும் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் திருப்பி இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ வந்து ஐம் ரியலி ஹோப்பிங் தட் ஐ கேன் மேக் சம் சார்ட் ஆஃப் அ நேம் ஃபார் மை செல்ஃப். ஸோ ஐ திங்க் ஐம் ஆன் த ரைட் பாத். அண்ட் ஒரு குவாலிட்டி ஆஃப் மைண்ட் விச் நான் லாஸ்ட் 6 months வளர்த்துருக்கேன் விச் மைட் ஹெல்ப் மீ இஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. Temporarily uncomfortable இருக்கிறது will definitely take me closer to where I'd like to be. I think that's when we care more about our goals than the present. What is one thing that you இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும், அந்த அலைன் ஆகிறதுக்கு இது இன்னும் கொஞ்சம் அந்த செல்ஃப் டவுட் கொஞ்சம் நம்ம நிஜமாவே இதுதானா, நம்ம நிஜமாவே அப்படிதானா, ஒரு அவார்டு வந்து கையில் கொடுத்தா கூட நிஜமாவே எனக்கு தானே அவார்டு, எனக்கு தானே அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சா ஐ ஃபீல் இட்ஸ் பெட்டர். போத் ஆர் இன்டர்ட்வைன்ட் ஒன்லி. பி மோர் கான்ஃபிடென்ட் இன் யுவர் செல்ஃப், டேக் மோர் ரிஸ்க்ஸ், அவ்வளோதான். ஓகே, யா, இட்ஸ் a cycle. ஹேண்ட் இன் ஹேண்ட் மாதிரி தான் போகும். Okay, so how was your experience of... I feel like free therapy. என்னோட லைஃபே ஒரு செகண்ட் ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீ தெரப்பி செஷன் மாதிரி தான் இருக்கு. But I'm really happy I got to do this because there are different things about your life which இப்போ ஒரு interview போனா they don't ask you. I don't think this is an interview. I think it's more of a podcast or heart to heart மாதிரி. So I don't think I'm very happy to have spoken about all of this. Maybe I hope people get to know a different side of me or layer of me. Yeah. Through this. I think நான் பேசின நிறைய பேர்ல I think it was with you that I could டக்குன்னு like you were so quick. I think because you said you already have a podcast. Oh, இது என்னது blueprint நம்ம கோனார் நோட்புக்ஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து எக்ஸாம் ஈஸியா இருக்கும்ல அது மாதிரி. இல்ல ஜஸ்ட் அது செல்ஃப் அவேரா இருக்கிறது ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் biggest boon you have. At every stage ஒரு செகண்ட் நின்னுட்டு ஓகே நீ கரெக்டா இருக்கியா, இது பண்றியா, செக் இது தப்பா பண்றியா அப்படின்னு சொல்லிக்கிறதுல இது தப்பு இல்ல பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணுது. So I'm glad I have that practice going on now. Yeah, and I'm glad you have that practice so it's easy for me to get it out. நிறைய பேர் வந்து முழிப்பாங்க, நான் இன்னும் அதை பத்திலாம் யோசிச்சதே இல்ல அப்படின்னு. எனக்கு 2030 மட்டும் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாஸ்ல விட்டுறதா நினைச்சேன். பட் ஓகே. Thank you so much for coming. Thank you. முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ.